ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசப்போகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஓபிஎஸும் நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஒரு நடைப்பயிற்சியில் செஞ்சுக்கிட்டாங்க. வைகோவர்கள் நம்ம மு.க.ஸ்டாலினை சந்திச்சிருக்க. தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவரை திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஓபிஎஸ் சந்தித்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா திமுகன்றது ரெண்டு கட்சிகள் வந்து ஒரு பரம விரோதிகளாக அந்த ரெண்டு கட்சிகள். எப்போ அதிமுக ஆரம்பிச்சிருந்தும் சரி, அம்மையாருக்கு அடுத்து வந்து அரசியல் நாகரிகம் பார்த்தோன்னா அதிமுக ஆரம்பிச்சு திமுக சேர்ந்து பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு முறைகள் இருந்துச்சு அம்மையார் இருந்த காலத்திலேருந்து. அவங்க மறைந்த பிறகு எப்படி இவங்க சகஜமாக பார்த்துக்கிறாங்க. எல்லாம் ஒரு அரசியல் வட இந்தியா மாதிரி ஒரு அரசியல் நாகரிகமான அரசியல் சந்திப்பு நிறைய நடக்குது திமுக அதிமுக. ஏன்னா இதில் கூட நம்ம அன்பில் மகேஷோடைய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கூட நம்ம மாடு பிடிப்படாத மாடுகளுக்கு ப்ரைஸ் கொடுத்தப்போ நம்ம விஜயபாஸ்கர் வந்து நம்ம அன்பில் மகேஷை ப்ரைஸ் வாங்கிக்கிறாரு, சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயக்குமார் ஒரு தேர்தல் ஆணைய நிகழ்ச்சியில் பார்த்தோன்னா நம்ம ஆர்எஸ் பாரதி நம்ம ஜெயக்குமார் பார்த்து அரசியல் நாகரிகமாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேர் சிரிச்சு. ஸோ அது மாதிரி நாகரிகத்தை நம்ம அம்மையார் இறந்த பிறகு நம்ம அரசியலில் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாதிரியான ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டாரு. அரசியல் நாகரிக சந்திப்பை அவர் முத்தி இறந்து போன ருசி விசாரிக்க போனன்ட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. இது அரசியலில் எதுவும் நடக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி போக போகிறாரா அல்லது தாவேக்காவோட கூட்டணி போக போகிறாரா அந்த ஐக்கியம் இருந்தது. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தோன்னா பாஜக கூட்டணி வந்து வெளியே வந்துட்டாருன்னு ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு. பன்னீர்செல்வம் சென்றதால் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை பாஜகன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து மோடியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனால் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவர் காட்டினாரு நம்ம பார்த்துருப்போம் ஓபிஎஸ் அவர்கள். ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நாகரிக இதில் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் திமுக வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு காரணம் வந்து ஓபிஎஸே வந்து ஸ்டாலினை போய் பார்த்துருக்கனால இது ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்படிலாம் அரசியல் இதாக போயிட்டு இருக்குன்னு நமக்கு சரியாக தெரியல. திமுக எல்லா கட்சிகளும் பாஜக எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து வேண்டா வெறுப்பான ஒரு கூட்டணி மாதிரி தான் இருக்குது. நம்ம எடப்பாடி ஏகப்பட்ட போராட்டத்துக்கு போனார், அதுவும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ வரம் 2026 தேர்தல் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுமையாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.